தினை நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா பாண்டி வானதிக்காக ஆசையா அந்த பைக்கை ரெடி பண்ணி சர்ப்ரைஸா காமிக்கணுங்கிறதுக்காக மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த டைம் பார்த்து வானதி புது பைக்ல வந்து இறங்குறாங்க. அது பாண்டி என்ன வானதி பைக்ல எல்லாம் வந்திருக்க, இது யாரோட வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப வானதியோ இது அந்த டாக்டருடைய வண்டி, அந்த டாக்டர் கார் வாங்கிட்டாங்க, அதனால இந்த பைக்கை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு பாண்டி பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. உனக்காக நான் ஆசாசியா வண்டி வாங்கி வச்சிருக்கேன் வானதி, இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை காட்டுறாங்க. ஆனா வானதியோ பாண்டியனுடைய வண்டியை பார்த்துட்டு எனக்கு இந்த வண்டி வேணாம் பாண்டி, இது ரொம்ப பழசு மாதிரி இருக்கு பாரு, டாக்டரோட இது ரொம்ப புதுசா இருக்கு, நான் இதையே வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியோ இல்ல வானதி அந்த பைக் வேணாம், இதை வச்சுக்கோ, இது ரொம்ப கண்டிஷன் நல்லா இருக்கு, நல்ல பைக் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வானதி இல்ல பாண்டி அது ரொம்ப பழசா இருக்கு, அந்த எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, டாக்டர் கொடுத்த வண்டி நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டதுமே பாண்டி மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்படுறாங்க, நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்து பாண்டி இந்த வண்டியை வேற யாருக்காவது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அது வேற யாருக்கோ வித்துறாங்க. ஒரு பக்கம் நிலா வீட்டுக்கு வந்ததுமே சேரன் சொல்லன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் அந்த கிளைண்ட் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா ஏன்னா மொத்த பணத்தையும் கொடுத்தாங்க, வேலை பார்த்த வரைக்கும் பணம் கொடுத்துருந்தா போதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேரன் இல்லப்பா எனக்கு இருந்தாலும் பணம் கொடுக்கணும் தானே, அதனாலதான் அவர் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாரு, ஏதோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால ரொம்ப வருத்தப்பட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோழனா நீ பண்ணதுலேயே ஒரே விஷயம் இதுதான், நான் பரவாயில்ல மொத்த பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன்னா இப்படிதானே இருக்கணும்னு சொல்லிட்டு சோழன் குத்தி காமிக்கிறாங்க. ஒரு அதுக்கப்புறம் தான் உண்மை தெரியுது. சேரன் அவங்களுடைய பணத்தை கொடுத்து அவங்களுக்கு எதுவும் பெண்டிங் வைக்காதீங்க, இந்த பணத்தை மொத்தத்தையும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததாகவும் கிளைண்ட் அமௌண்ட்டை எனக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அது போதும் அப்படின்னு சொன்னதாக தெரிய வருது. இதை கேட்டு நிலா எல்லாரும் பயங்கரமா கோவப்படுறாங்க. சோழன் ஏன்னா நீ இப்படி ஏமாந்து போய் இருக்கிற, இதுக்காக நான் உங்ககிட்ட அதுக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேரன் கிட்ட கோவப்படுறாங்க. இப்ப சந்தா சேரனுக்கு அழுதுகிட்டே கால் பண்றாங்க. விடிஞ்சதும் எனக்கு கோயில வச்சு தாலி கட்டலான்னு வீட்டுல எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் நீ எதை நினைச்சேன் கவலைப்பட சந்தா, எப்படியாவது நான் வந்து தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது, வாங்க நம்ம எல்லாம் போலான்னு சொல்லிட்டு சேரன் சோழன் பாண்டியன் நிலா எல்லாருமே சந்தாவை தேடி சந்தா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த மாப்பிள்ளை சந்தோடைய காலத்துல தாலி கட்ட போறாங்க. அந்த டைம் பார்த்து சேரன் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மாப்பிள்ளை தாலி கட்டுறதை தடுத்து சந்தா காலத்துல சேரன் தாலியை கட்டிடுறாங்க.